எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் தமிழ். பெஞ்சமின் கிரஹாம் எழுதின இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட கம்ப்ளீட் சம்மரியா நம்ம இந்த சீரீஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி சாப்டர் 12 வரைக்கும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர்: இந்த புக்கை படிச்சதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவை ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நாங்க மேக் பண்ணியிருக்கோம். சாப்டர் 13 ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி இருக்கிற ஒரு 4 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அதை கம்பேர் பண்ணி ஒரு சில கான்செப்ட்ஸ் ஆர்த்தர் இந்த சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை பத்தி எல்லாம் டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏற்கனவே நம்ம செக்யூரிட்டிஸ் அனாலிசிஸ் பத்தி 11th சாப்டர்ல பார்த்திருப்போம். சோ இந்த சாப்டர்ல ஆர்த்தர் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆகி இருக்க 4 ரேண்டமான கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அதை கம்பேர் பண்றாரு. அதன் மூலமா இந்த செக்யூரிட்டிஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எப்படி ஆக்சுவலி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பிராக்டிகலா இந்த சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சோ ஆர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனி எலக்ட்ரா கார்ப். இது வந்து ஒரு merged கம்பெனி, அதாவது எலக்ட்ரிக் ஆட்டோலைட் அண்ட் மெஜன்சலர் லினோடைப் அப்படிங்கிற 2 கம்பெனி சேர்ந்தது தான் இந்த எலக்ட்ரா அப்படிங்கிற கம்பெனி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து வோடோஃபோன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, ஐடியா அப்படின்னு இன்னொரு கம்பெனி இருந்துச்சு. இப்போ இந்த 2 கம்பெனி பாத்தீங்கன்னா மர்ஜ் பண்ணிட்டாங்க. சோ இந்த மர்ஜ் ஆன கம்பெனியை வோடோஃபோன் ஐடியா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி இவங்க. ரெண்டாவது கம்பெனி எமர்சன் எலக்ட்ரிக் கம்பெனி. இவங்களும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி. மூணாவது எமரி ஏர் ஃப்ரைட். இது வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து ஏரோப்ளைன்ல இந்த கொரியர் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லீங்களா. சோ கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வந்து இந்த கூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அதை பண்ற ஒரு கம்பெனி இவங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நாலாவது எமேட் கார்ப். இவங்க வந்து முதல்ல வந்து பாட்லிங் மேனுஃபேக்சர்ல தான் பாத்தீங்கன்னா மெயினா இருந்தாங்க. சோ இப்போ வந்து பில்டர்ஸ் ஹார்ட்வேர்க்கும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த லிஸ்ட் ஆஃப் 4 கம்பெனிஸ்ல 3 கம்பெனி பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரை சேர்ந்த கம்பெனி. எமரி ஏர் ஃப்ரைட்டை தவிர மீதி எல்லாமே மேனுஃபேக்சரிங், அவங்க வந்து சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஆனா இந்த 4 கம்பெனிஸ்ல இருக்கிற ஒற்றுமையை விட எதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா இந்த கம்பெனிஸோட ஃபைனான்சியல் ஆப்ரேட்டிங் டேட்டா இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். ஒரே மாதிரியான கம்பெனிஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா செக்டாரே வந்து வேற வேறையா இருக்கு ஒரு இதுக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொன்னு இந்த இடத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இதுல இருக்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஆர்த்தர் வந்து ரேண்டமா செக்டார் பார்க்கல, வேற எதுவுமே பார்க்கல. அவர் ஜஸ்ட் ரேண்டமா பாத்தீங்கன்னா ஒரு 4 கம்பெனி வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. சோ அதுவும் ஈங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற கம்பெனி நினைச்சாரு நமக்கு தெரியல. எல்லா கம்பெனியோட நேமே ஈல தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆக்சுவலி நம்ம செக்யூரிட்டிஸ் அனாலிசிஸ் பண்றப்போ, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனியை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியும் ஸ்டடி பண்ணணும். அதை கம்பேர் பண்றதுக்கு அந்த கம்பெனி இருக்கிற செக்டார்லயே வந்து மற்ற கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே. சோ அந்த கம்பெனியை அதே டெக்ஸ்டைல் செக்டார்ல இருக்கிற வேற ஒரு கம்பெனியோட அவங்களோட எவ்வளவு இவங்க வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத நான் கம்பேர் பண்ணுவேன். அந்த மாதிரியான கம்பேரிசனும் ஆர்த்தர் இங்க பண்ணல. ரேண்டமா பாத்தீங்கன்னா கம்பெனிஸை கம்பேர் பண்ணி சில கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஒரு டேபிளர் காலம் கொடுத்திருப்பாங்க. பேஜ் நம்பர் 331ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். தப்பா எடுத்துக்காதீங்க, காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும் அப்படிங்கறதுனால தான் என்னால டேபிளர் காலமோட போட்டோஸ் எதையுமே பாத்தீங்கன்னா வீடியோல இன்க்ளூட் பண்ண முடியல. அண்ட் அந்த ரீசனால தான் நீங்களும் புக் வாங்கி படிங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான டேட்டா தான். ஸோ இந்த புக்கு கையில இருக்கிறது எப்பவுமே நல்லதுதான். ஸோ பேஜ் நம்பர் 331ல பாத்தீங்கன்னா அந்த டேபிளர் காலம் கொடுத்திருப்பாங்க. சோ அதுல 1970யோட கடைசியில இந்த கம்பெனிஸோட ஷேர் பிரைஸ் என்ன மாதிரி இருந்திருக்கு அண்ட் சில ஆபரேட்டிங் ரிசல்ட்ஸ் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான இம்பார்ட்டன்டான ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதோடய சேர்த்து பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ, பிரைஸ் ரேஷியோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சோ அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்கலாம். சோ இந்த ரேஷியோஸ் வச்சு ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அவங்களோட மார்க்கெட் வேல்யூ எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லுக் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பெனியா இண்டிவிஜுவலா ரிவ்யூ பண்ணி, அதுலயும் குறிப்பா வந்து கன்சர்வேட்டிவா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லீங்களா. சோ அவங்களுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா இது எப்படி எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கறத ஆர்த்தர் வந்து இந்த சாப்டர்ல கொடுத்திருக்காரு. சோ இதுல மெயினா நோட் பண்ண வேண்டிய ஃபேக்டர் என்ன அப்படின்னா PE ரேஷியோ, பிரைஸ் டு earnings ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ போன சாப்டர்ல இத பத்தி ரொம்ப டீடைல்டாவே நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த 4 கம்பெனிஸோட பிரைஸ் டு earnings ரேஷியோவை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதாவது இவங்களோட ஆக்சுவல் ஆபரேஷன்ல இருக்கிறத விட இந்த PE ரேஷியோல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. எல்ட்ரா எமேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான PE ரேஷியோ தான் இருக்கு.
ஸோ இப்போ நம்ம 1968ல இருந்து 1970யோட ஆவரேஜ் ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ எலக்ட்ராவோட பிஇ ரேஷியோங்கிறது 9.7 அப்ராக்ஸா இருக்கு. எமேட்டோடது பாத்தீங்கன்னா ஒரு 12 டைம்ஸ் இருக்கு. அதே பீரியட்ல டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜோட பிஇ ரேஷியோ பாத்தீங்கன்னா 15.5 அளவுக்கு இருந்திருக்கு. சோ அதுக்கு நெருக்கம் இல்லைனாலும் ஓரளவுக்கு க்ளோஸா தான் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்கு, பட் கம்மியா தான் இருக்கு. இதே எமர்சன் அண்ட் எமரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எமர்சன்ல பாத்தீங்கன்னா 33 டைம்ஸ் இருக்கு. அதே மாதிரி எமரியில 45 டைம்ஸ் பாத்தீங்கன்னா பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா மத்த 2 கம்பெனியை விட இந்த 2 கம்பெனியை வந்து அந்த ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது அதை விட ரொம்ப ஜாஸ்தியான அமௌண்ட் கொடுத்தும் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா தயாரா இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. சோ இந்த அளவுக்கு ஒரு ஹை வேல்யூவேஷனுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் growth. ஏன்னா இந்த 2 கம்பெனிலுமே பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல வந்து ப்ராஃபிட் growth அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்கு சாதகமா இருந்திருக்குன்னு சொல்றாரு. அதுலயும் குறிப்பா வந்து எமரி ஃப்ரைட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மத்த 2 கம்பெனிலுமே ஏத்துக்கிற அளவுக்கு growth இருந்தாலும் கூட மார்க்கெட்ல அது வந்து பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகல. அதுலயும் குறிப்பா இந்த 2 கம்பெனி மாதிரி, அதாவது எமர்சன் எமரி மாதிரி இந்த கம்பெனிஸோட மார்க்கெட் பிரைஸ்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணல அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இப்போ நம்ம ஆர்த்தர் கொடுத்திருக்க அந்த டேபிள்ல இருந்து சில முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டர்ஸ் தான் ஒன் பை ஒன்னா ரிவ்யூ பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ப்ராஃபிட்டபிலிட்டி. 4 கம்பெனியுமே அவங்களோட புக் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா எமர்சன் அண்ட் எமரியை பொறுத்த வரைக்கும் மத்த 2 கம்பெனியோட பயங்கரமா பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் அவங்க தொடர்ந்து ஜெனரேட் பண்றாங்க அப்படின்னா அதன் மூலமா அவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேரோட growth ரேட்டும் பாத்தீங்கன்னா அதிகமாகும். இதுல எமரியை தவிர மத்த 3 கம்பெனியுமே அவங்களோட ரிட்டர்ன்ஸ் 1961ல இருந்து 1969 வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா எமரியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல ரிட்டர்ன்ஸை ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ப்ராஃபிட் பர் டாலர் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆப்ரேட்டிங் இன்கம் பை சேல்ஸ் அப்படிங்கிறது இந்த 4 கம்பெனிக்குமே வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இதுல எமர்சனோட வேல்யூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் இந்த வேல்யூவோட சேஞ்ச் அப்படிங்கிறது எல்லா கம்பெனிலுமே ரொம்ப வைல்டா இருக்கு. அதாவது ஒரு மாதிரி ஒரு ஸ்டெடியா ஈவனா இல்லாம ரொம்ப வந்து அதிகமான பிளக்சுவேஷன் இருக்கு. அதுலயும் குறிப்பா 1961ல இருந்து 69க்குள்ள அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ரெண்டாவது ஸ்டெபிலிட்டி. சோ ஸ்டெபிலிட்டியை மெஷர் பண்றதுக்கு ஆர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா ஏதாவது ஒரு வருஷத்துல, அதாவது எந்த வருஷமா வேணாலும் இருக்கலாம், இருக்கிறதுலே ரொம்ப 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 லோயஸ்ட் வேல்யூவா இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருக்கு இல்லைங்களா, அது எந்த வருஷம் போயிருக்கோ அந்த வருஷத்தோட அந்த டேட்டாவை எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஒரு 20 வருஷமா இருக்காங்க, அதுல ஒரு வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூக்கு அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் போயிடுச்சு மொத்த டேட்டால, அந்த இதை எடுத்துக்கணும். அத கடந்த 3 வருஷத்தோட ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ரேஷியோவோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ இத கம்பேர் பண்றப்ப அந்த கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு. இதுல எமர்சன் அண்ட் எமரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிக்ளைனும் இல்லாம 100% வந்து ஸ்டேபிளா இருக்காங்க அப்படிங்கிறாரு. பட் எலக்ட்ரா அண்ட் எமர்ட்டை பொறுத்த வரைக்கும் சோ 1970ல அவங்களோட ஏர்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிராப் இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஒரு 8% அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏர்னிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா இது வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஏன்னா அதே டைம் பீரியட்ல டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜோட டிக்ளைனும் பாத்தீங்கன்னா 7% அளவுக்கு இருந்திருக்கு. சோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸான ஒரு வேல்யூ தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்னவோ அதே தான் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரா அண்ட் எமர்ட் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதை விட ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் ஆனா அதே டைம் பீரியட்ல எமர்சன் அண்ட் எமரி பாத்தீங்கன்னா பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஏன்னா அவங்க 100% வந்து ஸ்டேபிளா இருக்காங்க. மூணாவது ஃபேக்டர் growth. என்னதான் வந்து பிஇ ரேஷியோ எலக்ட்ரா அண்ட் எமர்ட்டுக்கு கம்மியாவே இருந்தாலும் அவங்களோட ஏர்னிங்ஸ் growth வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவும் டோ ஜோன்ஸ் ஆவரேஜை விட பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கு. எலக்ட்ராவோட வேல்யூவேஷன் கம்மியா இருக்கிறதும் அவங்களோட growthக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ ஹை பிஇ இருக்க கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல, அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து ஆப்வியஸா வந்து நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். இன்ஃபேக்ட் அந்த ரீசன்னால தான் வந்து ஹையர் வேல்யூவேஷனுக்கு போயிருக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ ஆக மொத்தத்துல இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பிரீமியம் பிரைசிங்ல நார்மலா இருக்கிற ரேட்டை விட ரொம்ப அதிகமான பிரைஸ்க்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆகுதுன்றத புரிஞ்சுக்கலாம். இந்த 3 மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும், அதாவது எமரியை தவிர இது எல்லாமே இதுல மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் தான், அவங்களோட ஃபைனான்சியல் கண்டிஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா அவங்களோட கரண்ட் லயபிலிட்டியை விட 2 மடங்குக்கும் மேல அவங்களோட கரண்ட் அசெட் அப்படிங்கிறது இருக்கு. சோ எமரியை பொறுத்த வரைக்கும் இந்த அசெட் டு லயபிலிட்டி ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ரேஷியோ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறதா ஆர்த்தர் சொல்றாரு. சோ இஃப் இன் கேஸ் அவங்களுக்கு வந்து மணி நீட் இருந்துச்சு அப்படின்னா
ஈஸியா அவங்களால வந்து அதை ரைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த 4 கம்பெனிலயும் இருக்கிற பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லாங் டேர்ம் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த லாங் டேர்ம் டெப்ட்டோட அளவு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த லாங் டேர்ம் டெப்ட்ல ஒரு கம்பெனி மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியோட growth அப்படிங்கிற அதனால பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈவன் வந்து இப்போ ரொம்ப காமனாவே யோசிச்சு பார்ப்போமே, ஒரு கம்பெனி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃபைனான்சியல் கண்டிஷன் கரெக்ட்டா இருக்கு. அத பெர்ஃபெக்ட்டா வந்து மேனேஜ் பண்றாங்கன்னா, பெருசா எந்த இஷ்யூவும் இல்ல. இதே வந்து கொஞ்சம் புவரான மேனேஜ்மென்ட் இருக்கு அப்டின்னாலும், அந்த கம்பெனி வந்து ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்லாவே சம்பாரிச்சாலும் இப்ப இந்த டெப்ட்க்கெல்லாம் கண்டிப்பா அவங்க இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் பே பண்ணி தான் ஆகணும். லாங் டெர்ம் டெப்ட்க்கு மேபி வந்து ஜாஸ்தியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் 4 கம்பெனிலயுமே அது வந்து கம்மியா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. எமர்சன் கம்பெனில $163 மில்லியன் அளவுக்கு பாத்தீங்கன்னா கன்வெர்ட்டிபிள் பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சோ இத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே போன சாப்டர்ஸ்ல பார்த்திருக்கோம். டில்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ அதாவது என்னன்னா இப்ப ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ல எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற காமன் ஷேர்ஸ மட்டும் தான் கவுண்ட் எடுத்துப்பாங்க. நம்ம இதெல்லாமே ஃபியூச்சர்ல வந்து அவங்க ஸ்டாக்கா அதாவது காமன் ஸ்டாக்கா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்க முடியும். ஓகே, அதனால தான் இதை வந்து கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னே சொல்றாங்க. ஒருவேளை இன் ஃபியூச்சர்ல இந்த ஸ்டாக்ஸ் வந்து காமன் ஸ்டாக் அதாவது இந்த ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் காமன் ஸ்டாக்ஸா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா இதனால வந்து அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படிங்கிறது ஒரு ஷேருக்கு 10 சென்ட்ஸ் அது வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது $0.1 வந்து இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வேல்யூ வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் காமன் ஸ்டாக்கா மாறுச்சுன்னா. 5வது ஃபேக்டர் டிவிடெண்ட். ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு கண்டினியூஸா டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இதுல வின்னர் யாரு அப்படின்னா எமேட் தான். ஏன்னா 1902ல இருந்து இது வரைக்கும் அவங்க வந்து டிவிடெண்ட்டை பிரேக் பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த டிவிடெண்ட் பே பண்றதுல ஃபுல் அட்டெண்டன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ அந்த டைம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 68 வருஷம். சோ ரவுண்டா ஒரு 70 கூட வச்சுப்போமே. இந்த பீரியட்ல எவ்வளவோ விதமான மார்க்கெட் கண்டிஷன் இருந்திருக்கு. சோ அவங்களோட பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா எப்பயாவது அவங்க போரா கூட பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அது அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா இந்த டிவிடெண்ட் கொடுக்கறத அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணதே கிடையாது. சோ இந்த ஃபேக்டர்ல எலக்ட்ராவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. எமர்சனோடது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு இருக்கு. எமரிய பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது கம்பெனி அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சர்டைன் பீரியட் இருக்கு. இப்பதான் வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு 5 வருஷம் தான் ஆகுதுன்னா 5 வருஷம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாங் பீரியட கம்பேர் பண்ணி பார்த்தாதான் எப்பெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான சர்க்கம்டன்ஸ்ல அவங்க அதை பிரேக் பண்ணியிருக்காங்க, எப்படி எப்படியெல்லாம் அதை பே பண்றாங்கன்ற பேட்டர்ன் இது எல்லாத்தையுமே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அதை இந்த கம்பெனிக்கு பண்ண முடியாது ஏன்னா புதுசு அப்படிங்கிறதுனால. அண்ட் இந்த 4 கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே ஹை பி ரேஷியோ இருக்கிற இந்த சீப் ஸ்டாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்பெனில வர டிவிடெண்ட் ஈல்ட விட 2 மடங்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்ட் அப்படிங்கிறது இருக்கு. லாஸ்ட் ஃபேக்டர் பிரைஸ் ஹிஸ்டரி. இந்த 4 கம்பெனியோட பிரைஸ் growth அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது கடந்த 34 வருஷத்துல அவங்களோட இது வரைக்கும் எந்த பிரைஸுக்கு லோயஸ்டா அவங்க வந்து ட்ரேட் ஆகியிருக்காங்களோ அது ஒரு வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து அவங்களோட ஹையஸ்ட் பாயிண்ட் கம்பேர் பண்ணும்போது பயங்கரமான growth இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதாவது பிரைஸ்ல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ இத வந்து ஆர்த்தர் ஒரு ஃபேக்டர் அதாவது ஒரு வேல்யூவோட கம்பேர் பண்றாரு. அதாவது இப்ப டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜோட வேல்யூ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு ரூபால இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் பிரைஸா வந்து ₹1 போயிருக்குன்னு வச்சுப்போம். அதுல இருந்து ஹையஸ்ட் பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த 34 வருஷத்துல இருக்கிறதுலயே ரொம்ப 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 லோயஸ்ட் வேல்யூன்னு இருக்கும் இல்லைங்களா, அதை 1ன்னு எடுத்துக்கலாம். அந்த லோயஸ்ட் வேல்யூவா நம்ம இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ அந்த பிரைஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை கம்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை கம்பேர் பண்ணும்போது ₹11 இருந்திருக்கு. இது வந்து டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜோடது. இதே இண்டிவிஜுவல் கம்பெனிஸோட ஆவரேஜ் வேல்யூவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப எமேட்டோடதெல்லாம் கேட்டீங்கன்னா 1 to 17 அதாவது ₹1 இருந்து ₹17 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கு. இதுல எமரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா ₹1 இருந்து ₹528 அப்படிங்கிற இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா போயிருக்கு. அதாவது அந்த அளவுக்கு வைல்டா பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ இந்த டேட்டாவை பாக்குறப்போ இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்ல எந்த அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக் ஏன் வந்து அந்த அளவுக்கு லோயஸ்ட் பிரைஸ்க்கு போச்சு அப்படிங்கிறதுக்கு ஆர்த்தர் அந்த சிவியரான பியர் மார்க்கெட்டை ஒரு ரீசனா சொல்றாரு. எலக்ட்ரா அண்ட் எமட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%க்கும் மேல ஃபால் ஆகிருச்சு 1969ல இருந்து 1970க்குள்ள இருந்த அந்த பியர் மார்க்கெட்ல. எமர்சன் அண்ட் எமரி ரெண்டுமே ஃபால் ஆச்சு. பட் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சிவியரா
ஃபால் ஆகல. பிளஸ் வந்து ரெண்டுமே சீக்கிரமே ரெக்கவர் ஆகிருச்சு. அதுல எமர்சன்லாம் பாத்தீங்கன்னா 1970யோட கடைசியிலே வந்து ஒரு நியூ ஹை பிரைஸுக்கே போச்சு. எமரி வந்து 1971ஓட ஸ்டார்டிங்ல தான் அதோட ஆல் டைம் ஹையை பாத்தீங்கன்னா ரீச் பண்ணுச்சு. இப்ப நம்ம 4 கம்பெனியோட ஒரு ஜெனரல் அப்சர்வேஷனை பார்க்கலாம். எமர்சன் எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் மத்த கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது பயங்கர ஜாஸ்தி. அதாவது மத்த 3 கம்பெனியை ஆட் பண்ணா கூட அதை விட ஜாஸ்தியான வேல்யூவேஷன்ல இருக்காங்க. ஒரு வகையில இது நல்லதுனாலும் இதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து கம்மியாச்சு அப்படின்னாலோ இல்ல அதுல ஏதாவது ஒரு டிராப் வந்துச்சு அப்படின்னாலோ அது வந்து ஒரு பெரிய ரிஸ்கை ஏற்படுத்தும். ஏற்கனவே ஜெனித் ரேடியோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட இவங்களும் பாத்தீங்கன்னா வந்து பாஸ்ட்ல இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா எமர்சனோட growth எப்படி இருக்கு, மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்குன்னு, அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல growth இருந்திருக்கு. பட் அவங்களோட ப்ராஃபிட்ல ஒரு சின்ன டிராப் வந்ததே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ்ல ஒரு பெரிய ஃபாலை கிரியேட் பண்ணிருச்சு. சோ அதனால ஹை வேல்யூவேஷன் இருக்கிற இடத்துல ஹை ரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா இருக்கும். எமரி ஏர் ஃப்ரைட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நம்பகமான கம்பெனி தான். ஃபியூச்சர்ல நல்ல growth இருக்குதான். பட் இருந்தாலும் இதோட PE வந்து ஒரு 40க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்றது நியாயமா இருக்கும். பட் ஆனா இப்ப இவங்களோட PE ரேஷியோங்கிறது பயங்கர ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து ஒரு டைனி பிசினஸா, ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கேஸ் பிசினஸா ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா க்ரோ ஆகியிருக்காங்க. பட் வால்யூம் வைஸ் இன்னும் க்ரோ ஆகிறது கொஞ்சம் இந்த கம்பெனிக்கு கஷ்டம் தான். சோ அதனால இன்னும் கொஞ்சம் டீடைல்டா இந்த கம்பெனியை நம்ம ஸ்டடி பண்ணணும் ஆஸ் அ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா. எமேட் எலக்ட்ரா ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதோட ஸ்டாக் பிரைஸ்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அண்டர் பர்ஃபார்மிங் மாதிரி தான். ஏன்னா இப்ப எமேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1958ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 1958ல இருந்ததை விட இப்ப 1970 71ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மடங்கான ப்ராஃபிட் பண்றாங்க. ஆனா பிரைஸை செக் பண்றப்போ இப்பதான் அவங்க வந்து 1958ஓட ஹையவே பாத்தீங்கன்னா பீட் பண்ணிருக்காங்க. எலக்ட்ராலையும் இதே பேட்டர்னை தான் பார்க்க முடியுது. ரெண்டு கம்பெனியுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நல்லா இருந்தாலும் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா போராதான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்ப ஸ்டாண்டர்ட் அண்ட் புவரோட 1971ஓட இந்த 4 கம்பெனியோட வியூ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது இப்ப இந்த கம்பெனியை நம்ம வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஃபேவரபிளா என்ன ரீசன் இருக்கு அப்படிங்கறத அவங்க பார்வையில இருந்து கொடுத்திருக்காங்க. அதை ஆர்த்தர் வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ அது ஒவ்வொரு கம்பெனிக்கும் பார்ப்போம். எலக்ட்ராவை பொறுத்த வரைக்கும் சைக்கிளிக்கான பிசினஸாவே இருந்தாலும் டைவர்சிபிகேஷன் அண்ட் காம்படிட்டிவ் பொசிஷன் காரணமா அதை அவங்க சமாளிக்கிறாங்க. அடுத்து எமர்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேர் பிரைஸ் தான். இதை வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த கம்பெனி வந்து நிறைய சின்ன சின்ன பிசினஸஸ் வந்து அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து இவங்களோட பிசினஸையுமே இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எமரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரைஸ் ஹையர் தான். பட் ஸ்டில் வந்து இப்ப இருக்கிற பிசினஸ் கண்டிஷனை பாக்குறப்போ லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்றது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எமேட் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி வைஸ் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னாலுமே பட் அவங்களோட என்விரான்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண அவங்க ட்ரை பண்றாங்க. சோ அதனால இந்த கம்பெனியுமே வந்து நம்ம லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்றது வர்த்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த அனாலிசிஸ்ட் வந்து எமர்சன் எமரி இந்த கம்பெனியை தான் பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து இப்போ அவங்களோட ரீசன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன், இன்னொரு பக்கம் வந்து இப்போ ரீசெண்டா இருக்கிற ஏர்னிங்ஸ் growth வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு. பட் ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடரா இந்த மார்க்கெட் ஆக்ஷனை மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கான ஒரு வேலிடான ரீசனா நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. growthம் முக்கியம் தான். பட் அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்ஸ் இருக்கு. இப்போ எமரி எல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்தோம் ரொம்ப ஹை வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த அளவுக்கு ஒரு ஹை வேல்யூ கொடுத்தும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத வெறும் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ண கூடாது. ஏன்னா மார்க்கெட் இப்போ ரொம்பவே எந்தூசியாசமா இருக்காங்க. அந்த ஸ்டாக்ல பயங்கரமா பை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வாங்கலாம். ஆனா எல்லாரும் வாங்குறாங்க அதனால நானும் வாங்குறேன், இந்த ஸ்டாக் இப்பவே இவ்வளவு ஏறி இருக்கு, இன்னும் ஃபியூச்சர்ல பயங்கரமா ஏறும், அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு எமோஷனல் டிசிஷனா எடுக்காம டீப்பா அனலைஸ் பண்ணி இப்ப நான் இந்த ரேட் கொடுத்து வாங்கினாலும் எனக்கு இந்த ஸ்டாக் வந்து வர்த்தா இருக்குமா. அண்ட் ஆர்த்தர் சொல்ற அந்த ஒரு சிம்பிளான ஒரு மந்திரம் தான், நம்ம கொடுக்குற காசுக்கான வேல்யூ நமக்கு கிடைக்குதா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷனே எடுக்கணும். அண்ட் இதே விஷயத்தை தான் நம்ம எமர்சனுக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஜென்ரலாவே வந்து எலக்ட்ரானிக் செக்டார் வந்து கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு இருக்க டைம்ல எமர்சன் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் 1970ல இருக்கிற பிரைஸ் அவங்க வந்து நியாயப்படுத்தணும் அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு ஃபேரான பிரைஸ் அப்படிங்கறத அவங்க தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னா இனி வர வருஷங்களையுமே அவங்க வந்து தொடர்ந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது அந்த செக்டார்ல அந்த கம்பெனி வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா. சோ அப்பதான் வந்து அந்த பிரைஸை வந்து அவங்களால நியாயப்படுத்த முடியும். இல்ல அப்படின்னா அது ஒரு ஹை வேல்யூ தான். எமேட் அண்ட் எலக்ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேல்யூக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்குது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது
அந்த கம்பெனியோட ரியல் வர்த்துக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவலண்டா இருக்கு. அதாவது அந்த ஆக்சுவல் பிசினஸ் வேல்யூக்கு ஈக்குவலா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு கம்பெனியுமே அந்த கம்பெனியோட இன்வெஸ்டட் கேபிட்டலுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு கம்பெனிலயுமே ஏர்னிங்ஸும் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கான லாங் டர்ம் growth. அண்ட் இது எல்லாமே ஒரு டிஃபென்ஸ் இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோக்கான 7 கிரைட்டீரியாஸ் ஒபே பண்ணுது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அது என்ன 7 கிரைட்டீரியா அப்படிங்கறத மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். சோ அடுத்த சாப்டர்ல இந்த ஒவ்வொரு கிரைட்டீரியாவுமே ஆர்த்தர் வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நம்பர் 1 லார்ஜ் எனப் சைஸ், மார்க்கெட் வேல்யூவேஷன் பத்தி அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஸ்ட்ராங்கான ஃபைனான்சியல் கண்டிஷன். மூணாவது எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம 20 வருஷத்துக்கும் மேல கண்டினியூஸா டிவிடெண்ட் பே பண்ணி இருக்கணும். நாலாவது கடந்த 10 வருஷத்துல ஏர்னிங்ஸ்ல எந்த லாஸும் இருந்துக்க கூடாது. அஞ்சாவது ஏர்னிங்ஸோட growthல 3ல 1 பங்காவது அட்லீஸ்ட் வந்து கடந்த 10 வருஷத்துல நடந்திருக்கணும். ஆறாவது அந்த கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூவை விட 1.5 மடங்குக்கும் கம்மியான பிரைஸ் கொடுத்து தான் நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கணும். ஏழாவது அந்த கம்பெனியோட லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் ஏர்னிங்ஸை விட 1.5 மடங்குக்கும் கம்மியா தான் நம்ம வந்து பிரைஸ் கொடுத்து ஒரு ஸ்டாக்கை வாங்கணும். எலக்ட்ரா அண்ட் எமேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 7 கிரைட்டீரியாவையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் இருந்தாலும் கிரஹமை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டினியூஸா இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அவர் வந்து கேரண்டீடா சொல்லல. அதே நேரத்துல இப்போ இந்த கிரைட்டீரியால யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பயங்கரமா தான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. மேபி 1-2 ஸ்டாக் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல போரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணி நம்ம செலக்ட் பண்ற ஸ்டாக்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கிறப்போ ஓவரால் போர்ட்ஃபோலியோவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து பெட்டராவே இருக்கும், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஹிஸ்டரியும் பாத்தீங்கன்னா அதாவது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தாலும் சோ அந்த விஷயத்தை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நம்ம அந்த அடிப்படையில தான் ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். இப்போ நாளைக்கு நிஃப்டி வந்து கரெக்டா எவ்வளவு பாயிண்ட் ஏறும் அப்படிங்கறத யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ளூக்ல சொல்லலாம். அந்த ஃப்ளூக்ல சொல்றதுக்கு கூட சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு நான் ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறப்போ எனக்கு ஃபேவரபிளான ஒரு அவுட்கம் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பா எனக்கு இருக்கும். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்காக இந்த கிரைட்டீரியாஸ் செக் பண்றது, மார்க்கெட் அனலைஸ் பண்றது, அந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறது, இதெல்லாம் பண்றதே அதுக்காக தான். ஆனா இதெல்லாம் பண்றதுனால நமக்கு வந்து கண்டிப்பா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படி பண்றது நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் அதிகப்படுத்துமே தவிர அதை உறுதி செய்யாது. இப்ப ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு, அவர் எமர்சன் இல்ல எமரி இதுல ஏதாவது ஒண்ணுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போயிட்டு நீங்க அதை வித்துடுங்க, அதுக்கு பதிலா எலக்ட்ரா இல்ல எமேட்ல வாங்குங்க, அது வந்து இப்ப சூப்பரான வேல்யூல இருக்கு, ஃபியூச்சர்ல வந்து பயங்கரமா க்ரோ ஆகும் அப்படின்னு போயிட்டு நம்மளால சொல்லிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் ஆனா அதை ஏன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம மெயினா புரிஞ்சுக்கணும். இப்ப ஷார்ட் ரன்ல எமர்சன் அண்ட் எமரியோட பிஇ அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ரீசன்னால கூட வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து அந்த ஸ்டாக் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ அந்த 2 ஸ்டாக்குக்கு சாதகமா இருக்கு, ரொம்ப அதிகமான மொமெண்டம் அந்த ஸ்டாக்ல இருக்கிறதுனால. ஆனா ஒரு இன்வெஸ்டர் வந்து பியூரா வேல்யூ பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு எலக்ட்ரான் எமேட் தான் வந்து ஒரு கரெக்டான சாய்ஸா இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிலாசபி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இதை பத்தி எல்லாமே அடுத்தடுத்த சாப்டர்ல டீடைல்டா பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த 13th சாப்டரோட ஜேசன் ஸ்பீக் கருத்தை பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல ஒரு ரிமைண்டரோட பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாரு. ஏர்ஃபோர்ஸ் ஜெனரல் டொனால்ட் குட்டினா அப்படிங்கிறவரு ஒண்ணு சொல்லுவாரு. என்ன அப்படின்னா இப்ப நம்ம சேஃபா ஃபீல் பண்றோம் அப்படின்னாலே ஏதோ டேஞ்சரஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாரு வார்ஃபீல்டுல. அதாவது நிறைய பிளேன்ஸை வந்து அவங்களுக்கு பின்னாடி இருந்து சுட்டு வீழ்த்தி இருக்காங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நம்மளும் பாத்தீங்கன்னா இந்த செக் 6 அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணணும். அது என்ன 6 அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல 6 o'clock அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து நமக்கு பின்னாடின்றத அர்த்தம். அதாவது இந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்றதுக்கு நார்த் சவுத் அப்படின்னு இல்லாம கிளாக்ல இருக்கிற டைமை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 3 o'clock அப்படின்னா ரைட்டு, 9 o'clock அப்படின்னா வந்து லெஃப்ட், 6 o'clock அப்படின்னா பின்னாடி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நம்மளும் வந்து இந்த 6 o'clock செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுல அவர் என்ன மீன் பண்றாருன்னா ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி அதை வந்து நம்ம வந்து இக்னோர் கூட பண்ணிருக்கலாம். சோ அதை மெயினா செக் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. இவரும் ஆர்த்தர் ஸ்டைல்லே பாத்தீங்கன்னா இ கம்பெனினா எலக்ட்ரிக் கம்பெனி கிடையாது, இந்த ஈங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற கம்பெனியா பாத்தீங்கன்னா சூஸ் பண்றாரு. இதுல வந்து 4 கம்பெனிஸ் அவர் செலக்ட் பண்றாரு. டிசம்பர் 31, 1999 எண்ட் வரைக்கும் இருக்கிற அந்த கம்பெனிஸோட டேட்டாவை எடுத்து இந்த 4 கம்பெனி அவர் கம்பேர் பண்ண போறாரு. சோ அந்த 4 கம்பெனி என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எமர்சன் எலக்ட்ரிக், இதோட சிம்பிள் வந்து EMR.
இது மட்டும் தான் வந்து ஆர்த்தர் யூஸ் பண்ண, அதாவது கிரஹம் யூஸ் பண்ண அதே கம்பெனியை இவரும் யூஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இஎம்சி கார். இது வந்து 1979ல தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்க்கான டேட்டா ஸ்டோரேஜ் சிஸ்டம் இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. மூணாவது எக்ஸ்பெடிட்டர்ஸ் இன்டர்நேஷனல். இதுவும் 1979ல ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான். குளோபல் ஷிப்பிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஹெக்ஸோடஸ் கம்யூனிகேஷன். 1998ல இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்டர்நெட் சர்வீஸ் அண்ட் கார்ப்பரேட் வெப்சைட்ஸை வந்து ஹோஸ்ட் அண்ட் மேனேஜ் பண்றாங்க. ரீசெண்டா டெக் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு ஹை growth இருக்கிற ஐபிஓ இவங்க தான். சோ இந்த 4 கம்பெனிஸ் தான் வந்து ஆர்த்தர் ஒன் பை ஒன்னா கம்பேர் பண்ணியிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் எமர்சன் எலக்ட்ரிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கம்பெனி, பட் வந்து ஒரு அன்லவ்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மார்க்கெட்ல வந்து இதோட என்ன சொல்றது, அதோட வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கிரஹமோட லிஸ்ட்ல ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவா இருந்ததும் இதே எமர்சன் அப்படிங்கிற கம்பெனி தான். பட் இப்ப வந்து இந்த அளவுக்கு வேல்யூ கம்மியாகிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா 1990ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரியான பழைய கம்பெனிஸ்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே போயிடுச்சு. இது எந்த அளவுக்கு மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னா S&P 500ஓட பெர்ஃபார்மன்ஸ்ல 50% தான் வந்து இந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு 1998ல இருந்து 1999 வரைக்கும். இது வந்து ஜஸ்ட் இந்த கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ மட்டும்தான். ஆனா கம்பெனியோட மெட்ரிக்ஸ் அப்படிங்கறத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப சேல்ஸ் அப்படிங்கிறது 14.4 பில்லியன் அளவுக்கு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1998 விட 1 பில்லியனுக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சேல் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களோட நெட் இன்கம் வந்து 6.9% பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1998ல இருந்து. ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட வேல்யூவும் 8.3% வருஷம் பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல க்ரோ ஆகிருக்கு. டிவிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு. ஒரு ஷேருக்கு $1.3 வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனியோட புக் வேல்யூவும் $6.69 இருந்து $14.27க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் மேல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1990ஸ்ல இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கிட்டத்தட்ட 9% இருக்கு. அட் த சேம் டைம் இவங்களோட கேபிட்டல் ஆன் ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா 18% அளவுக்கு இருந்திருக்கு அந்த 10 வருஷத்துலயுமே. ஏர்னிங்ஸுமே கிட்டத்தட்ட 42 வருஷமா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா க்ரோ ஆகிருக்கு. அட் த சேம் டைம் டிவிடெண்டும் பாத்தீங்கன்னா 43 வருஷமா வரிசையா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோவும் 17.7 டைம்ஸ் இருக்கு. இது ஓரளவுக்கு ரீசனபிளான ஸ்டடியான வேல்யூவேஷன் அப்படின்னு ஜேசன் ஸ்பீக் சொல்றாரு. என்னதான் இந்த கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ அட்ராக்டிவா இல்ல அப்படின்னாலும் ஃபைனான்சியல்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது இஎம்சி கார். இவங்களோட growth அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அண்ட் இவங்களோட வேல்யூவேஷனும் பாத்தீங்கன்னா பயங்கர அதிகமா இருக்கு. கடந்த 10 வருஷத்துல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல இஎம்சியும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு. 1990ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 81% இல்ல 81,000% பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா 1990ல இந்த ஸ்டாக்ல நம்ம ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து 81 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். அதாவது 1999ல அந்த ஒரே வருஷத்துல, அதாவது 1999ல மட்டுமே கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து 157% அளவுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்திருக்கு. அதாவது எமர்சன் வந்து கடந்த 8 வருஷத்துல கொடுத்த ப்ராஃபிட்டை விட அந்த ஸ்டாக் அந்த ஒரு வருஷத்துல கொடுத்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகம். ஐஎம்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு growth கம்பெனி. அதாவது இவங்க வந்து டிவிடெண்ட் பே பண்ணது கிடையாது. சோ எல்லா ஏர்னிங்ஸையும் அவங்களோட growthக்காக தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 103 மடங்கு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அதாவது எமர்சனோட PE ரேஷியோவை விட கிட்டத்தட்ட 6 மடங்கு பாத்தீங்கன்னா அதிகம். இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்துச்சு. என்னன்னா இதே மாதிரியான ஒரு growth வந்து இன்னும் ஃபியூச்சர்லயும் இருக்கணும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. அந்த காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு ஒரு ஹை வேல்யூ கொடுத்தும் அந்த ஸ்டாக்கை பை பண்ண நிறைய பேர் பாத்தீங்கன்னா தயாரா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவென்யூ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 24% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. $6.7 பில்லியன் பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் வந்து 61 சென்ட்ஸ்ல இருந்து 97 சென்ட்ஸா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 51% அதிகரிச்சிருக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர். கடந்த 5 வருஷத்துல இந்த ஏர்னிங்ஸோட growth பாத்தீங்கன்னா வருஷம் 28.8% அளவுக்கு இருந்திருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட சிஇஓமே தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ வந்து 10 பில்லியன் 2001 ரீச் பண்ணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அண்ட் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கம்பெனியோட ஆனுவல் growth ரேட் அப்படிங்கிறது 23% பாத்தீங்கன்னா தேவை. அது ரொம்பவே பெரிய நம்பர்ஸ். இருந்தாலும் அனாலிசிஸ்டும் இன்வெஸ்டர்ஸும் இவர் சொன்னதை நம்பிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா
இவங்களோட ஸ்ட்ராங்கான ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸா சொல்லலாம். கடந்த 5 வருஷத்துல இவங்களோட ரெவென்யூ அப்படிங்கிறது டபுள் ஆகியிருக்கு. நெட் இன்கம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் மடங்கு ஆகியிருக்கு. அதனால இந்த விஷயத்த வந்து இந்த கம்பெனியால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. பட் இன்னும் ஃபர்தரா நம்ம ஸ்டடி பண்ணாதான் இந்த பிசினஸ்ல இருக்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதுல நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 19% இருந்து 17.4% கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டலும் வந்து 26.8% இருந்து 21% குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இஎம்சி வந்து டேட்டா சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அக்வயர் பண்ணாங்க 1999ல. அதுவே வந்து அவங்களுக்கு $1.1 பில்லியன் ரெவென்யூல ஆட் பண்ணி கொடுத்துச்சு. ஒருவேளை அந்த அக்யூசேஷன் நடக்கல அப்படின்னா இஎம்சியோட கோர் பிசினஸ்ல இருந்து மட்டும் 5.4 பில்லியன்ல இருந்து 5.6 பில்லியன் தான் பாத்தீங்கன்னா ரெவென்யூ அப்படிங்கிறது இருந்திருக்கும். சோ அந்த வேல்யூவோட நம்ம growth கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெறும் 3.6% அளவுக்கு தான் growth இருக்கு. டெக் இண்டஸ்ட்ரியோட ஹைப், பூம், Y2K இந்த ரீசன் தவிர இன்டர்னல் growth வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இஎம்சி கொஞ்சம் லோவா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. மூணாவது எக்ஸ்பீடிடாஸ் இன்டர்நேஷனல். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரேட் பிசினஸ். பட் இருந்தாலும் மார்க்கெட்ல இதை லேட்டா தான் ரெகக்னைஸ் பண்றாங்க. இஎம்சி மாதிரி இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து பயங்கரமாலாம் பாத்தீங்கன்னா க்ரோ ஆகல. 1990ஸ்ல மட்டும் வருஷத்துக்கு 30% அளவுக்கு பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிருக்கு. ஆனா 1998ல வெறும் 9.5% தான் பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிருக்கு. அண்ட் அந்த வருஷத்துல இது வந்து S&P 500 அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் அதுக்கப்புறம் 1999ல 109% அளவுக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்சோ பிசினஸ் கண்டிஷனும் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. சோ ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் 19.8% வருஷா வருஷம் 1995ல இருந்து க்ரோ ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆகிருக்கு. 1.4 பில்லியன் அளவுக்கு அவங்களோட ரெவென்யூ போயிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட growth ரேட்டும் 25.8% இருக்கு ஆனுவலி. அண்ட் டிவிடெண்டோட growthம் வந்து 27% இருக்கு வருஷா வருஷம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லாங் டேர்ம் டெப்டே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில கிடையாது. இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலையும் கிட்டத்தட்ட 2 மடங்கா அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட புக் வேல்யூ பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது கிட்டத்தட்ட வந்து 129% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் கூட மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்க பாத்தீங்கன்னா ஒதுக்கிதான் வச்சிருக்காங்க மோஸ்ட்லி. சோ டோட்டல் ஷேர்ஸ்ல 32% வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓன் பண்ணிருக்காங்க. மொத்தமாவே இந்த கம்பெனில வந்து 8500 ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க. பட் எப்ப இந்த ஸ்டாக்கோட வேல்யூ 1999ல அப்படியே டபுள் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக்ல நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டவே ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதோட PE ரேஷியோவும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 39 டைம்ஸா இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. ஆனா இஎம்சியை கம்பேர் பண்ணும்போது ஸ்டில் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி எக்ஸோடஸ் கம்யூனிகேஷன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் யுஃபோரியால இருக்கிறதா பாத்தீங்கன்னா ஜேசன் ஸ்விக் சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதீத சந்தோஷம் இல்ல அதீத எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த எக்ஸ்ட்ரீம் யுஃபோரியா அப்படிங்கிற கண்டிஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்டாக்னாலே ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம். அப்படியே இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முண்டி அடிச்சுட்டு வந்து அவசர அவசரமா இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நினைக்கிறத தாண்டி வந்து அதிக குவான்டிட்டியில வாங்கவும் பாத்தீங்கன்னா செய்வாங்க. அதாவது எப்படின்னா இப்ப விட்டா இந்த கம்பெனியோட growthல நமக்கு வந்து ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. எவ்வளவு ரேட்னாலும் பரவாயில்ல, இதுல அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாக்கையாவது வாங்கி வச்சிடணும். ஏன்னா இது வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சோ நம்ம இப்பவே இன்வெஸ்ட் பண்ணாதான் நமக்கு வந்து பின்னாடி வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு முண்டி அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் தான் எக்ஸோடஸ் அப்படின்னு சொல்றாரு. ஜென்ரலா கிடையாது, அந்த குறிப்பிட்ட வருஷத்துல. காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1000%க்கும் மேல ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. அதாவது அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல வெறும் 10,000 அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வருஷம் முடியும் போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 1,10,000 பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிருக்கும். இன்னும் ஒரு சில அனாலிசிஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்னும் இதுல இருந்து வந்து ஒரு 125% கூட வந்து க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்ல எக்ஸைட் ஆகிறதுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்போ 2 for 1 அப்படின்னு ஸ்டாக் ஸ்பிளிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 3 தடவை பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன ப்ரோ, நம்ம ஒரு ஸ்டாக் வச்சிருந்தோம்னா 2 ஸ்டாக்கா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான். ஆனா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு ஸ்டாக்கோட ரேட் 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 for 1 ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து ரெண்டா டிவைட் ஆகும். அதுதான் ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அந்த ஸ்டாக்கோட ஒரிஜினல் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகுறப்போ 5 அப்படின்னு பிரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்ப ஏற்கனவே இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட்ல 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னா இப்ப 500 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகும். அப்போ 1000 ரூபாய்க்கு ஒரே ஸ்டாக்கா இருந்தது இப்ப வந்து 500 ரூபாய்க்கு 2 ஸ்டாக்கா இருக்கு. சோ அப்ப என்னோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 1000 ரூபாய் அது அப்படியே தான் இருக்கு.
இதுக்கு பேர் தான் ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் போனஸும் பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். ஆனா போனஸ் அப்படிங்கிறதுல ஃபேஸ் வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. அண்ட் இன்னும் ஒரு சில வித்தியாசம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கும் இந்த போனஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு சில ஸ்டாக்குக்குலாம் வந்து 10 ஃபார் 1, 20 ஃபார் 1 அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஷேர் எத்தனையா வந்து கன்வெர்ட் ஆக போகுது அப்படிங்கறத அதுக்கு அர்த்தம். இது வந்து நிறைய ரீசனுக்காக பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி பண்ணலாம். எஸ்பெஷலி ஒரு கம்பெனி தன்னோட ஷேரோட பிரைஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்கன்னா, ஹை இந்த சென்ஸ் எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட வேல்யூ இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இப்போ இந்தியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வாங்கினா ஒரு முழு ஸ்டாக் அப்படிதான் வாங்கணும். இப்ப எம்ஆர்எஃப்ல வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு ஸ்டாக். இப்ப அந்த ஸ்டாக் ஒன்னே ஒன்னு வாங்கணும் அப்படின்னா கூட நான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இதே வந்து அந்த ஸ்டாக்க வந்து ஒரு ஸ்டாக்க 100 ஸ்டாக்கா ஸ்பிளிட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கு தான் நான் சொல்றேன். அப்படி நடந்ததுன்னா ஒரு ஸ்டாக்கோட ரேட் அப்படிங்கிறது 1000 சில்லறைக்கு வந்துரும். ஓகேங்களா? ரிலேட்டரலா வந்து ஒரு 1000 2000 இருந்தா கூட நம்ம அந்த ஸ்டாக்க வந்து வாங்கலாம். வாங்கி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ரீசனுக்காக கூட அவங்க அதை பண்ணலாம். பட் ஆனா இவங்க எதுக்காக பண்ணாங்கன்றது தெரியல. ஒரே வருஷத்துல பாத்தீங்கன்னா 3 தடவை வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்கிறப்போ ஷேர்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர உண்மையாலே அந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரவே வராது. ஆனா சைக்காலஜிக்கலி என்ன நினைப்பாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து நமக்கு ஷேரோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது இப்ப நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்ததுக்கு அப்புறம் இப்படிங்கிறதுக்குள்ள என்னோட 10,000 20,000 ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப வெளியே இருந்து பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1000 ரூபாய் இருக்கு, இப்போ இப்பயே ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு அதை ஸ்பிளிட் பண்ண உடனே 2000 ஆயிடும். இப்ப 1000 ரூபாய் இருந்தது திடீர்னு 1200 ரூபாய்க்கு போச்சு, பரவாயில்ல அது அப்படியே டபுள் ஆகும். ஸ்டாக் ஸ்பிளிட் தான் நடக்குதுல, டபுள் ஆச்சுன்னா 2400 என்ன ரேட் கொடுத்து வேணாலும் வாங்கலாம். வாங்கினதுக்கு அப்புறம் அது அப்படியே டபுள் ஆகிரும், நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் லாபம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20% பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல நம்ம இந்தியன் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு, அதாவது பெரிய அளவுல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான அவேர்னஸ் அப்படிங்கிறது நிறையவே வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில கிரியேட் ஆகிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே, ஏன்னா தெரிஞ்சிடும் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண உடனே ஸ்டாக் வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்றோம், அதனாலேயே நம்ம வந்து ஒரு பெரிய பணக்காரன் அப்படிங்கிற மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நினைச்சுப்பாங்க. அதுல ஒரு ஆன்லைன் ட்ரேடர், அவரோட பேர் வந்து கிவ் மீ அ டாலர் அப்படிங்கிறவரு. சோ இந்த கம்பெனியோட ஷேர் வந்து அவரோட 80 வயசு வரைக்கும் அவர் ஹோல்ட் பண்ணாரு அப்படின்னா ஒருவேளை அந்த கம்பெனியோட சிஇஓ பொசிஷனுக்கு க்ளோஸா அவரால் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. காரணம் என்னன்னா அவ்வளவு நாள் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றப்போ இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் கொடுத்து 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 அந்த ஷேர்ஸோட கவுண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதன் மூலியமா அந்த கம்பெனியோட ஒரு பெரிய ஷேர் ஹோல்டர் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது கேட்கும் போதே எந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இதுல நல்லாவே தெரியுது. ஏன்னா இதுக்கு பின்னாடி எந்த ஒரு லாஜிக்கும் பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. நம்ம இந்தியால இந்த போனஸ் இஷ்யூ அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு கம்பெனி அப்படின்னா விப்ரோவை சொல்லலாம். ஏன்னா கடந்த 50 வருஷத்துல இந்த கம்பெனி ஏகப்பட்ட தடவை போனஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒருவேளை 1970ல நான் இந்த கம்பெனியோட ஒரே ஒரு ஷேரை வச்சிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான ஷேர்ஸா பாத்தீங்கன்னா வந்து ஆகியிருக்கும். கிரஹமோட கிரைட்டீரியா பேசிஸ்ல இந்த எக்ஸோடஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா ஏத்துக்கவே முடியாத ஒரு கம்பெனி. இதோட ரெவன்யூ வந்து $52.7 மில்லியன் 1998ல இருந்துச்சு. 1999ல 242 மில்லியன் அளவுக்கு பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிருக்கு. ஆஹா, சூப்பரா தானே ப்ரோ க்ரோ ஆகிருக்கு. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனா ஸ்டில் இந்த கம்பெனி வந்து 1999ல $130 மில்லியன் வந்து லாஸ் தான் பண்றாங்க. அண்ட் இந்த லாஸ் வந்து அதுக்கு முன்னாடி வருஷத்தோட லாஸை விட 2 மடங்கு இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட சில டேஞ்சரான ஃபைனான்சியல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்ட் 2.6 பில்லியன் அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில கடன் அப்படிங்கிறது இருக்கு. அதுல டிசம்பர்ல மட்டுமே $971 மில்லியன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கடனா வாங்கியிருக்காங்க, வெறும் அந்த கம்பெனி சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஏன்னா ஒரு கம்பெனி கடன் வச்சிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கிறது எப்படி முக்கியமோ அதே மாதிரி அந்த கடனை என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப இதுல ரீசன் என்னன்னா டு சர்வைவ். சோ அது வந்து ஒரு பேட் சைன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப டு எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறதுக்கும் டு சர்வைவ் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேயா? கடன் வாங்கி தான் கம்பெனியை காப்பாத்துற நிலைமையில ஒரு பிசினஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் கடன் வாங்கி தன்னோட பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு க்ரோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி இருக்கு. இப்ப இதுல என்ன கேட்டீங்கன்னா ரெண்டாவது கம்பெனில கடன் இருக்கிறது நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து ஃபியூச்சர்ல க்ரோ ஆக போறாங்க, அவங்களோட கடனை திருப்ப கட்டிடுவாங்க.
ஆனா இப்ப இந்த ஏங்குற கம்பெனியால பிசினஸ் பண்ற அளவுக்கு கூட பாத்தீங்கன்னா ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியாம கடன் வாங்கி சர்வை பண்றாங்கன்றப்போ அது ஒரு ரெட் பிளாகா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அகைன் அந்த மாதிரியான போரான பைனான்சியல் கண்டிஷன்ல இருந்தும் எவ்வளவு கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா க்ரோ ஆகி வந்திருக்காங்க. பட் அந்த டைம்ல இந்த கம்பெனியோட அந்த பைனான்சியல் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸா இருந்திருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா வாங்கின கடனால மட்டும் இவங்க வந்து இன்ட்ரெஸ்டா மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு $50 மில்லியன் மேல பாத்தீங்கன்னா பே பண்ற நிலைமையில இருக்காங்க. 1999 ஸ்டார்டிங்ல 156 மில்லியன் கேஷோட ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி $1.3 பில்லியன் வந்து அந்த ஒரே வருஷத்துல ரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த கடன் வாங்கினது மத்ததெல்லாம் சேர்த்து. பட் ஆனா அந்த வருஷத்தோட முடிவுல வெறும் 1 பில்லியன் தான் அவங்க கிட்ட அமௌண்டே பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கேஷ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 400 மில்லியனுக்கும் மேல அந்த ஒரே ஒரு வருஷத்துல அந்த கம்பெனி லாஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில இருக்கிற ஒரு கம்பெனியால அவங்களோட டெப்ஸ் எல்லாம் எப்படி பே பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். பட் ஆனா ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் மறந்துட்டு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறுறத மட்டும் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுலயும் ஒரு ட்ரேடர் வந்து இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டில அதுக்கும் மேல கூட போகும் அப்படின்லாம் ஒன்னு சொன்னாரு பாருங்க. இன்ஃபினிட்டிங்கிறதே பாத்தீங்கன்னா எல்லையே இல்லாத ஒண்ணு. அதை தாண்டியும் போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாக்கோட வேல்யூக்கு எந்த அர்த்தத்துல அவர் சொன்னாருங்கிறதே தெரியல. இந்த அர்த்தமே இல்லாத ஆர்வம் தான் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு கிரகம் ஆரம்பத்துல இருந்தே நம்மள வந்து வார்ன் பண்ணிட்டே வராரு. இந்த இடத்துல கிரகம் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இன்வெஸ்டரா இப்ப வந்து ஒரு கம்பெனி ஃபியூச்சர்ல பெருசா வந்து வருவாங்க, பெரிய ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பி ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அது வந்து இது வரைக்கும் நடந்திருக்காது. ஒருவேளை அது நடக்கலாம், நடக்காமலும் போலாம். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கூட அந்த இடத்துல நமக்கு பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த விஷயம் மார்க்கெட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்பவே அந்த ஸ்டாக்கை வந்து ஓவர் பிரைஸ் ஆக்கியிருப்பாங்க. அதாவது அந்த growthக்கு அப்புறம் வர வேண்டிய அந்த அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இப்பவே பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல ஆட் ஆகி ஒரு ஒரு ஹை பிஇல தான் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஹையர் வேல்யூவேஷன்ல தான் பாத்தீங்கன்னா சேலே ஆகிட்டு இருக்கும் அந்த ஸ்டாக். அப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்டாக்ல நமக்கு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இப்ப 1999க்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து இப்போ இந்த ஜேசன் ஸ்பீக் வந்து இந்த கமர்ஷியலா இந்த புக்ல இன்க்ளூட் பண்றாரு இல்லைங்களா 2003ல. சோ அந்த டைம் வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத கடைசியா கொடுத்திருக்காரு. எமர்சன் எலக்ட்ரிக்க பொறுத்த வரைக்கும் 2000ல மட்டுமே 40.7% அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் 2001 அண்ட் 2002ல வந்து லாஸ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் 2002ஓட கடைசியில 1999ஓட பிரைஸை விட வெறும் 4%க்கும் கம்மியா தான் பிரைஸ் இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னதான் மார்க்கெட்டே கொலாப்ஸ் ஆனா கூட இவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது EMC கார்ப் 2000ல மட்டும் இந்த கம்பெனி 21.7% அளவுக்கு ப்ராஃபிட்ட கொடுத்திருக்காங்க. பட் ஆனா 2001ல 79.4% அளவுக்கு இந்த ஸ்டாக் கொலாப்ஸ் ஆச்சு. 2002ல இன்னொரு 54.3% அளவுக்கு ஃபால் ஆச்சு. கடைசியா 2002ஓட கடைசியில 1999ல இருந்த பிரைஸ் லெவல கம்பேர் பண்ணும்போது 88% பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிருச்சு. ஏன்னா 2001ல அந்த கம்பெனியோட CEO ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த கம்பெனியோட ரெவன்யூ அப்படிங்கிறது 10 பில்லியனை பாத்தீங்கன்னா தொடவே இல்ல. ஜஸ்ட் 7.1 பில்லியனை தான் பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டில் வந்து $508 மில்லியன் அளவுக்கு லாஸும் இருந்துச்சு. அதனாலேயே இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் டோட்டலா பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆச்சு. அடுத்தது எக்ஸ்பீடிட்டாஸ் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் 2000ல இவங்க வந்து 22.9% க்ரோ ஆகியிருக்காங்க. 2001ல 6.5% அண்ட் 2002ல 15.1% அளவுக்கு இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்ட கொடுத்திருக்காங்க. மத்த ரெண்டு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து 1999ஓட பிரைஸை கம்பேர் பண்ணும்போது 50%க்கும் மேல வந்து அந்த பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெடியான ஒரு பெர்ஃபார்மரா பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஈவன் தோ அது வந்து ஒரு பியர் மார்க்கெட்டா இருந்தாலும் கூட. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி எக்ஸோடஸ் கம்யூனிகேஷன் 2000ல இந்த கம்பெனி 55% லாஸ் ஆகியிருக்காங்க. அண்ட் 2001ல கிட்டத்தட்ட 99.8% அளவுக்கு பாத்தீங்கன்னா லாஸ் ஆகியிருக்காங்க. அண்ட் நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் கரெக்ட் தான். ஏன்னா ஏற்கனவே இந்த கம்பெனியை பத்தி நம்ம சாப்டர் 11லயே பார்த்திருக்கோம். ஏன்னா இவங்க வந்து செப்டம்பர் 2001ல திவால் ஆகிட்டாங்க. இந்த கம்பெனியோட எல்லா அசட்ஸுமே கேபிள் அண்ட் வயர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டாங்க. 2003ஓட ஆரம்பத்துல இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1 சென்ட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா செல் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கொலாப்ஸ் ஆகிருச்சு. EMC கம்பேர் பண்ணும்போது படுமோசமா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் யாரெல்லாம் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிருக்கும்.
நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க. பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த வீடியோல 14th சாப்டர பார்க்கலாம். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மென்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். until then stay tuned.